அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இது பெரியார் மண் அல்ல, பெரியாரே எங்களுக்கு மண் அப்படின்னு சொல்லக்கூடிய சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா, தற்போது பெரியாரை போற்றுவோம் அப்படின்னு ஜனவரி 3ஆம் தேதி ஒரு பெரிய பொதுக்கூட்டமே நடத்த போறாரு அப்படின்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர்களை சற்று யோசிக்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சில நாம் தமிழர் கட்சியுடைய தம்பி தங்கைகள் ஒரு பெரிய குழப்பத்திலே இருந்துட்டு இருக்காங்க. என்னடா அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரை அவ்வளவு கடுமையாக விமர்சிப்பாரு, இது என்ன பெரியாரை போற்றுவோம்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அப்படின்னு அனைவருமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குழப்பத்துல தான் தற்போது இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் இந்த ஒரு அறிக்கை அப்படின்றது எடிட் செய்யப்பட்டது அப்படின்னும் இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பிரபாகரனுடைய புகைப்படம் இருந்ததை எடுத்துட்டு பெரியாருடைய புகைப்படத்தையும் போட்டிருக்காங்க. எப்போதுமே எங்களுக்கு பெரியார்ன்னு நாங்க சொல்றோம் அப்படின்னா, எங்களுக்கு பெரியவங்க மட்டும் தான் அப்படின்னும், நாங்க அப்படி பெரியவங்களாக கருதக்கூடியவங்க எங்க இனத்துடைய முன்னோர்கள் தான் அப்படின்றது தான் சீமான் அவர்களுடைய முழக்கமாக இருந்துட்டு இருக்கு. அவங்கள தான் பெரியோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சீமான். இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சற்று யோசிக்க வச்ச நிலையிலேயே சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அனைவரிடத்திலுமே செய்தியாளர்கள் சந்திப்புல, ஏன்டா உங்க அண்ணன் பெரியார அவ்வளவு விமர்சிக்கக்கூடியவன், அவருக்கே என்று ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்திடுவனா அப்படின்ற ஒரு கேள்வியும் இன்றைய தினம் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லியிருக்காரு. நாம் தமிழர் கட்சியை ஒரு பொருட்டா கூட நாங்க மதிக்கல அப்படின்னு திமுக தரப்புல இருந்தும் சரி, தாவேகா தரப்புல இருந்தும் சரி, எல்லாருமே விமர்சிச்சுட்டு இருந்தாலுமே, நாம் தமிழர் கட்சி இல்லாம தமிழ்நாடு அரசியல் இல்ல அப்படின்றதுதான் இந்த ஒரு விஷயத்துல இருந்து தெரிய வருது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஈரோடுல பேசிய விஜய் கூட பாத்தீங்கன்னா, மறைமுகமாக சீமான தாக்கி இருந்தது அப்படின்றது பலருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்ப சாட்டை துரைமுனுடைய விமர்சனத்துல ஆரம்பிச்சு நாம் தமிழர் கட்சியுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே தாவேகாவை எந்த அளவுக்கு விமர்சிக்கிறாங்க அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே தாவேகாவுடைய தலைவரான விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காரு அப்படின்றது இதுல இருந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாம திமுக கட்சியை சொல்லணும் அப்படின்னா, சீமான் அவர்கள் சொல்ற எல்லா விஷயத்தையும் தான் அவங்க நடைமுறைப்படுத்தி பேர் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு. இப்படி நாம் தமிழர் கட்சியுடைய அரசியலும் கோட்பாடும் அப்படின்றது அனைவராலுமே ஈர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது இதுல இருந்து தெள்ள தெளிவாக தெரிய வருது அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.